ஹாய், என் பேர் மணிகண்டன். இது என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல். இது ஜஸ்ட் என்னோடய டாக்குமெண்டேஷன் மாதிரி இருக்கும். நான் என் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் பண்ணணும், வேறு இப்போ நான் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம். நான் செல்ஃப் தாட் டிசைனர். எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது டிசைனிங் பற்றி ஒரு பெருசாக ஒரு ஐடியா இல்லாத ஒரு பையன்தான். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. நான் ஒரு 2022 சாரி வளர்கிறேன் 2020 ஸ்டார்ட் பண்ணேன். நான் காலேஜ் வந்து 2019 முடிச்சுட்டு தென் அடுத்து நம்ம கெரியருக்குன்னு நான் எடுத்து வச்ச ஸ்டெப் வந்து டிசைனிங். இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் டிசைனிங்கில், எனக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. அதனால தான் நான் டிசைனிங் வந்தேன் மெயின்லி. ஆனால் நான் அதை எப்படி கற்றுக்கிட்டேன் என்னன்னு தெரியாது. என்னோடய லைஃப்பை ஒரு 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று மணி, இன்னொன்று டிசைனிங், இன்னொன்று தாட்ஸ். நிறைய ரேண்டம் தாட்ஸ் வரும். இது எப்படி வருதுன்னே தெரியாது. நான் அதுதான் ஒரு சேனலாக நான் போட்டு வைக்கலாம். நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன், என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஒரு ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு டிசைனிங் சம்மந்தமாக இருக்கட்டும், எல்லாமே நான் அப்லோட் பண்ண போகிறேன். இது என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ண போகிறதில்ல இந்த சேனலில். வேறு நான் ஒரு சேனல் ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணி, அது நான் எந்த மாதிரி எனக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வருது அது பார்க்குறதுக்காக. அண்டு உங்களுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம். உங்கள் மொபைல் ஸ்டோரேஜுங்கிற பாருங்கள். மொபைல் ஸ்டோரேஜில் இப்போ நீங்கள் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு டாக்குமெண்டேஷனை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கெரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது பண்ண விஷயங்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மைண்டில் நிற்கும். ஆனால் அந்த டைமில் என்ன பண்ணீங்க, என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க, என்ன விஷயம் கோர்த் அவுட் பண்ணீங்க, எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் எடுத்து நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லதான், ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அது எனக்கு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. என்னென்னா கொஞ்சம் எனக்கு கேமரா பார்த்து பேச பயம். இப்போ எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, அதனால தான் நான் கேமரா ஆன் பண்ணி நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச டைம் நான் இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் என்ன நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். பார்க்கலாம் இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மோஸ்ட்லி இந்த சேனலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நார்மலான ஒரு பையன். இப்போ எனக்கு ஏஜ் வந்து 28 ஆகுது. நான் காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. 7 இயர்ஸ் ஆகுது. மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஸ்கூல் பசங்க. ஏன்னா எந்த ஒரு கெரியர் கைடன்ஸ் இல்லாமல் எந்த மாதிரி விஷயங்கள் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அந்த டைமில் யாரும் ஹெல்ப் பண்ணல. அதனால் இப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் பாருங்கள். தட்ஸ் இட். மோரோவர் நான் என்னோடய பர்சனல் க்ரோத்து, என்னென்ன விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், என்னென்ன விஷயம் எனக்கு கிடச்சிச்சு, எல்லாத்தையும் நான் சொல்லுவேன்.